Hi friends, welcome to Teethana Vlogs. உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம Teethana Vlogs சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி மேல ஆல்ங்கிற பட்டனை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என் வீடியோ அப்டேட்ஸ் ரெகுலரா வரும். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இடியப்பம் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்தறலாம். இதுக்கு நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணலாம். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நான் 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அரிசி மாவு வந்து நீங்கள் ஸ்டோர் ப்ராட் அரிசி மாவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நாங்கள் ஹோம்மேட் தான். இது எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாவு இப்போ அந்த ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஒரு கெட்டலில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கூட நல்லா கொதிக்க தண்ணி சூடு பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரொம்ப சூடாக இருக்குங்கிறதுனால நான் வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு கையை யூஸ் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம பண்ணாதான் இடியப்பம் வந்து நல்ல சாஃப்டாக உதிரியாக வரும். அதுக்காக தான் நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். இடியப்பம் வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. நம்ம மாவு இல்லாத டைம்லலாம் இந்த மாதிரி நம்ம அரிசி மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம எடுத்து செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து குழந்தைங்க, வயசானவங்க எல்லாத்துக்குமே டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உடம்பு சரியில்லாத டைம்லாம் இது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த அரிசி மாவு நான் எப்படி செஞ்சேன்னா, பச்சரிசி எடுத்துக்கணுங்க. பச்சரிசியை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிடணும். 2 ஹவர்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா அதை நம்ம வந்து ஒரு துணியில நம்ம நிழல்ல காய வைக்கணும் ஒரு 2 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். அதை வறுத்து நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சோம்னா 2 மாசம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. பாருங்க, நம்ம பிசைஞ்சாச்சு. ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்க, கையில ஒட்டவே இல்லை. ரொம்ப லூஸா பிசைஞ்சிட்டிங்கன்னா உதிரியா வராது, கொஞ்சம் களி மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா பிணைஞ்சுக்கோங்க. அமுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில நம்ம பிணைஞ்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி. அந்த மாவை வந்து நீங்க ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா 6 மந்த்ஸ் வரையும் ஒன்றும் ஆகாது. நம்ம எப்போ வேணும்னாலும் எடுத்து ஈஸியா செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு இடியப்பம் உரல்ல இதை நான் இந்த மாதிரி பிடிச்சி ஒவ்வொரு மாதிரி பிடிச்சி அதை உள்ள ஆட் பண்ண போறேன். உள்ள கொஞ்சம் கோகோனட் ஆயில் தடவிருக்காங்க. அதுல இந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். த்ரீ ஃபோர்த் வர அளவுக்கு மாவு ஆட் பண்ணாங்க. இப்போ நான் மாவை ஆட் பண்ணிட்டேன். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம புளிய போகிறோம். இன்னைக்கு நான் வந்து மினி இட்லி பிளேட்ல தான் புளிக்கிறேன். உங்ககிட்ட இடியப்பம் பிளேட் வந்து செட் மாதிரி வரும், அது இருந்துச்சுன்னா அதில் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மல் இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம். இப்போ இது மினி இட்லி பிளேட்ல கீழே வந்து நான் கோகோனட் ஆயில் தடவிட்டேன். இப்போ நம்ம இந்த இடியப்பத்தை புளிஞ்சுக்கலாம். சுற்றி வர புளிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப நெருக்கமாக புளியாதீங்க, கொஞ்சம் கேப் இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வெஜிடபிள் ஸ்டியூ இல்லைன்னா குருமா அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடியப்பத்தை உதுத்து சர்க்கரை, நல்லெண்ணெய், தேங்காய் போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் உதுத்து விட்டு அதை சாப்பிடலாம். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இது வெந்ததுக்கப்புறம் உதுத்து நம்ம தேங்காய் பூ, சர்க்கரை, அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சாப்பிடணும். ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் இதை ஒரு கீழே ஹாட் வாட்டர் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்ல இது வெந்துருங்க. ரொம்ப குவிக்கா வெந்துடும். பாருங்க எவ்வளோ சூப்பரா
அழகா நம்மளுக்கு இடியப்பம் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. இதை நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் உதுத்து விட்டு செய்கிறேன். குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப அந்த மாதிரி செஞ்சால் தான் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த மாதிரி செய்கிறேன். பாருங்கள், இது நான் நல்லா உதுத்து விட போகிறேன். கொஞ்சம் தேங்காய் பூ ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் குவான்டிட்டி, சர்க்கரை குவான்டிட்டி அவங்க விஷுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணுறேன். அதோட நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற இடியாப்பம் குருமாவோட இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஃப்ளேவரோடு இது ரொம்ப நல்லாயிருக்கும். கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.